பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், பாகிஸ்தான் தாக்குதலால் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. விவரங்களை சொல்லுங்க. பஞ்சாப் மாநிலத்தில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பதான்கோட் பகுதியில ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியே வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அந்த பதான்கோட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குண்டுவெடிப்பு சட்டம் கேட்டதாக தகவல் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இது போன்ற இந்த நிகழ்வுகள் இங்கு நடக்கவில்லை. இந்த போர் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பிறகாக பதான்கோட் பகுதியில் பதட்டம் என்பது நிலவான நிலையில தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக இந்த குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் வான்வெளி வழியாக வரக்கூடிய ட்ரோன்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாத ட்ரோன்கள் வருகிறது. இரவு நேரங்களில் கருப்பு ட்ரோன்கள் இருக்கு. பகல் நேரங்களில் இந்த அட்மாஸ்பியர் வான்பரப்பிற்கு இருக்கிற வகையில் வண்ணங்கள் கொண்ட ட்ரோன்கள் வரலாம். அவற்றை வான்பரப்பில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் அமைப்பு மூலமாக அடிக்கும் பொழுது அந்த சத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்திய அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக ஏதேனும் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கலாம் என்கின்ற வகையில இந்த சத்தம் கேட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் குண்டு வெடிப்பதற்கான அந்த எந்த தடையுமே அங்கு இல்லை. ஆனால் வானை மட்டும் ஒரு இடத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து சிறிய வென்று அளவில் மேலே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் தற்பொழுது எல்லையை கடந்து அவருடைய தாக்குதல்களை விரிவுபடுத்த தொடங்கியிருக்கிறது. இந்திய ராணுவம் அவற்றையும் இடைமறித்து அழித்து தொடங்கியிருக்கிறது. இன்று காலையில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் ஆர்டிலரி செல்லும் விலங்குகள் மூலமாக, குண்டுகள் மூலமாக, துப்பாக்கிகள் மூலமாக தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பதான்கோட் பகுதிகளிலும் பாகிஸ்தான் தாக்குவதற்கான முயற்சி நடைபெற்றிருப்பதாக தகவலாக இருக்கிறது. தற்போதுதான் விதியை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையிலேயே அங்கு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் பஞ்சாப் மாகாணத்தில் 24 மணி நேரமும் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வான்வெளி பாதுகாப்புக்கான எச்சரிக்கை இருக்கும்போது அவர்கள் ஆசிரியர் மூலமாக எச்சரிக்கை கொடுப்பார்கள். அப்பொழுது அவர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற தகவல் இருக்கிறது. அந்த பதான்கோட் பகுதியில் வான்வெளி ஒரு சிறிய அளவிலான புகை கூட்டத்தை மட்டும்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வெடிச்சத்தம் என்பது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய தாக்குதல் காரணமாக வந்து என்கின்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் இந்த பஞ்சாப் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அந்த தாக்குதல் காரணமாக ஏதேனும் ஒரு பகுதியில குண்டுவெடித்திருக்கலாம். அதன் காரணமாக இந்த சத்தம், இந்த அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக பஞ்சாப் காவல்துறையினரும் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவருக்குமான விடுமுறை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் பணியில் இருக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று ட்ரோன்கள் உடைந்து இருந்தாலும் அந்த இடங்களில் அடுத்த 25-30 நிமிடங்களுக்குள் பஞ்சாப் காவல்துறையினர் சென்று விடுகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். அங்கு யாருக்கேனும் காயங்கள் ஏற்படுகிறதா என்பதை கண்டறிந்து அவர்களை மருத்துவமனையில் செல்லக்கூடிய பணிகளை தெரிவிக்கிறார்கள். நேற்று நாம் பார்க்கும்போது பஞ்சாப் பகுதியில் ஒரு கார் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காரின் மீது ஒரு ட்ரோன் எரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இந்த 3 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். ட்ரோன் அடித்து நிறுத்தப்பட்ட ட்ரோன் கீழே விழும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் சிறிய அளவிலான சேதாரங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனால் காயங்கள் ஏற்படுகிறது. அவர்களும் மருத்துவமனைக்கு சென்று அவர்களையும் சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாம் தற்போது பார்த்து பதான்கோட் பகுதியில் ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டது. மற்றொரு ஜலந்தர், அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தர் பகுதி, அவர்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் நோக்கி அவருடைய குண்டுகளை அளித்துக் கொண்டிருக்கிறதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அவர்களுடைய டார்கெட் பொற்கொள்ளாக இருக்கலாம் என்கின்ற அந்த வகையிலே பாதுகாப்பு 100% வைத்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது மிசைல்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சாதாரண இளைஞர்கள் மிசைல்ஸ் கிடையாது. குறிப்பிட்ட தூரத்தில் மட்டும், அதாவது 9 தாக்கக்கூடிய மிசைல்ஸ் கிடையாது. தாக்கத்தில் சிறியளவு ஏற்படுத்தக்கூடிய மிசைல் கிடையாது. அது 400 கிலோமீட்டர் பயணம் செய்து துல்லியமான தாக்குதல்களை கொடுத்து ஓரளவிற்கான சேதாரம், அதாவது பெருமதியான சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 400 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய பத்தா வகை ஏவுகணைகளை அவர்கள் ஏவ தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஏவுகணைகள் வான்வெளி இடைமறித்து அழிக்கப்பட்டு இரும்பு துண்டுகளாகத்தான் இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் கீழே விடுகிறது. மேலே அவற்றினுடைய அனைத்து பலன்களும் வீணடிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் கீழே விடுகிறது. ஆனால் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு சவால் போல அவர்களுடைய தொடர்ச்சியாக அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ட்ரோன்களை தற்போதுதான் அந்த பெரிய ஏவுகணைகள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ட்ரோன்களையே இடைமறித்து அளிக்கக்கூடிய இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை அவ்வளவு எளிதாக அளிக்கும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ட்ரோன்கள் வரும். அனைத்தையும் அளிக்கிறதற்கு இந்தியாவுடைய ரேடார் அமைப்பு கண்காணிக்க வேண்டும், துல்லியமான தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதை இந்தியா வெற்றிகரமாக செய்திருக்கிறது. ஆனால் 3 நாட்களாக ஒரு ட்ரோன்கள் கூட இந்தியாவுடைய ரேடார் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்தியாவுடைய நிலப்பரப்பிற்கு வந்ததாக இந்திய ராணுவம் தெரிவிக்கவில்லை. அனைத்துமே ரேடார்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. இரவு நேரங்களில் ஒளி மிளிரும் ட்ரோன்கள் கண்ணுக்கு தெரிந்தாலும் அதனை ஈஸியாக டார்கெட் செஞ்சு வீழ்த்துகிறது.
ஆனாலும் இரவோடு இரவாக கருப்பு நிறங்களில் வரக்கூடிய ட்ரோன்களை கூட இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு டார்கெட் செய்து துல்லியமாக அளித்திருக்கிறது. சிறிய ரக ட்ரோன்களை அளிக்கக்கூடிய இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்தாலும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணையை வீழ்த்தி இருப்பது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினால் ஒரு பெரிய போர் விமானத்தையே வீழ்த்த முடியாத அளவிற்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது. S-400 அதனுடைய மெயின் சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது. தற்போது இந்த பதான்கோட் பகுதிகளில் பஞ்சாப்ல அவர்களுடைய தாக்குதல் நடந்த முயற்சி நடந்திருப்பதா என்பது குறித்தும் இந்த தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. ஜலந்தர் பகுதியில் விழுந்து உடைந்து விழக்கூடிய அந்த மிசைல்ஸை தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஏவுகணையை நாம் பார்க்கிறோம். இந்த ஏவுகணைகள் பட்டா வகை ஏவுகணைகளாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரை உள்ளே வந்து அடித்து அழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஏவுகணையை தற்போது முயற்சியை நாம் தடுத்திருக்கிறோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் முதல் முயற்சி டெல்லியை நோக்கி பாகிஸ்தானுடைய ஏவுகணை என்று கேட்பதே இன்று இந்த போர் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 4வது நாளாக நாம் பார்க்கிறோம். இந்த போரினுடைய தாக்குதல் நேரடி தாக்குதல் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் மோதல் ஏற்பட்ட நிலையில் டெல்லியை நோக்கி பாகிஸ்தானுடைய ஒரு முதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்தியா பாகிஸ்தானுடைய விமானப்படை தளத்தை எல்லாம் அடித்திருக்கிறார்கள். 3 விமானப்படை தளத்தை அடித்ததாக அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விமானப்படையின் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமான சக்தியை அவர்களுடைய ஏர்போர்ட்டினுடைய வல்லமையை குறைத்திருக்கக்கூடிய பணிகள்ல இந்தியா முக்கியமாக ஈடுபட்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.